Central Processing Unit. So Central Processing Unit means it's nothing but CPU. CPU called Central Processing Unit. Okay children? So it's like a chip. So in the chip name da enna? CPU. That means Central Processing Unit. So CPU of a computer is a piece of hardware. So in the chip பார்த்தீங்கன்னா CPUல இருக்கக்கூடிய ஒரு piece of hardware அப்படின்ட்டு சொல்கிறாங்க. Hardware means electronic device. Okay children? So that carries out the instruction of a computer program. And also CPU-வை என்னன்னு சொல்கிறாங்க? கம்ப்யூட்டருடைய brain. CPU means brain of a computer. Okay children? So now today we will learn about functional units of the CPU. The computer system essentially comprises three important parts. So computer systemல பார்த்தீங்கன்னா three important parts இருக்கு. Input device, central processing unit CPU and the output device. But the CPU itself is made of three components. Okay children? So computer system contains three parts: input device, central processing unit and the output device. But CPU only itself contains three components, namely memory or storage units, control unit, arithmetic logic unit. Okay children? The mission cycle explains clearly the functions of these components individually. So இந்த mission cycle பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளாக் டயக்ராம் உங்களுக்கு ஈஸியாக வந்து CPU உடைய ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடும். ஓகே சில்ட்ரன்ஸ், லெட்ஸ் see. ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக் டயக்ராம் பாருங்கள். மெமரி, கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், இன்புட், அவுட்புட். ஸோ இந்த பிளாக் டயக்ராம் தான் பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ CPU. ஸோ CPU உடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ லிசன், சிபியூக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 யூனிட்ஸ் வந்து கண்டெயின் பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் கண்ட்ரோல் யூனிட், அனதர் ஒன் இஸ் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். ஸோ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் தட் மீன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஆப்ரேட்டர்ஸ் மீன்ஸ் ப்ளஸ், மைனஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால arithmetic logic unit அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ arithmetic means like a numeric components. Okay children? So now listen. Input device means keyboard, mouse. So using input device நம்ம என்ன செய்வோம்? Very good. Data or information input device யூஸ் பண்ணி நம்ம சிபியூக்கு ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இன்புட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ப்ராசஸிங் எங்கே நடக்கும்? வெரி குட், சிபியூ. ஸோ இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, த சிபியூ ஆஃப் எ கம்ப்யூட்டர் இஸ் அ பீஸ் ஆஃப் ஹார்ட்வேர் தட் கேரிஸ் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஹேஸ் டு கோ த்ரூ த சிபியூ. ஸோ நம்ம கொடுக்குற எனி இன்ஃபர்மேஷன், ஸோ நம்ம கொடுக்குற எந்த டைப் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து எங்கே வந்து நடக்கும், அதோடைய ப்ராசஸிங் எங்கே வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிபியூவில். நம்ம கொடுக்குற டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் எனிதிங் எதுவாக இருந்தாலுமே அது ப்ராசஸ் பண்ணுற பிளேஸ் பார்த்திங்கன்னா சிபியூ. ஓகே சில்ட்ரன்ஸ்? ஸோ சிபியூக்குள்ளே பார்த்திங்கன்னா சிபியூ அப்படின்ற இந்த பாக்ஸ்குள்ளே 2 யூனிட்ஸ் வந்து இருக்குது. ஒன் இஸ் கண்ட்ரோல் யூனிட் அண்ட் தென் அனதர் ஒன் இஸ் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். ஸோ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்னா யூஸிங் ஆப்ரேட்டர்ஸ் மீன்ஸ் ப்ளஸ், மைனஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் எக்ஸெட்ரா. ஓகே சில்ட்ரன்ஸ்? அண்ட் தென் கண்ட்ரோல் யூனிட். ஸோ இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் என்ன பண்ணோன்னா நம்ம கொடுக்குற டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் எனிதிங், ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒர்க் யார் பார்க்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்.
ஸோ கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கொடுக்குற இன்புட்டை ஃபஸ்ட் மெமரியில் வந்து டெம்ப்ரவரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கும். அண்ட் தென் ப்ராசஸ் பண்ணும்பொழுது நம்ம கொடுக்குற அந்த இன்புட் பார்த்திங்கன்னா, இப்போ ஆப்ரேட்டர்ஸாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாலும், இல்லை நார்மலாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே கூட கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். மெமரியில் ஸ்டோர் பண்ணிட்டு தான் கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணி நமக்கான அவுட்புட் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அவுட்புட் நமக்கு எங்கே விசிபிள் ஆகும், அவுட்புட் டிவைஸ் வெரி குட், மானிட்டர். ஸோ மானிட்டர் இஸ் அ அவுட்புட் டிவைஸ். இன்புட் டிவைஸ் மீன்ஸ் keyboard, mouse. Output device means monitor. Okay children, so using keyboard நம்ம கொடுக்குற input பார்த்திங்கன்னா எங்கே ப்ராசஸ் ஆகும், CPU. and then நம்மளுடைய ரிசல்ட் அவுட்புட் டிவைஸான மானிட்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். Okay children, do you understand? Now look at another block diagram, mission cycle. ஸோ இந்த block diagramல பார்த்தீங்கன்னா மெயின் மெமரி இருக்குது. ஸோ ஸ்டெப் 1 பாருங்கள், fetch instruction the memory. that means first of all நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மெயின் மெமரி என்ன பண்ணும், நம்ம கொடுக்குற டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கும். அண்ட் தென் ஸ்டெப் 2ல் என்ன நடக்குது பாருங்கள், decode instruction into command. So decode means convert coded message into intellectual language. So நம்ம கொடுக்குற coded message intellectual language வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ decode instructions into command. ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா டீகோட் மெசேஜை கமெண்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அண்ட் தென் ஸ்டெப் 3ல் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், டீகோட் மெசேஜை நம்ம கமெண்டாக சேஞ்ச் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண இந்த கமாண்டை பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ஸ்டெப் 3ல் எக்ஸிக்யூட் கமாண்ட். ஸோ ஃபைனலி ஸ்டெப் 4ல் என்ன நடக்குதுன்னா, ஸ்டோர் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மெமரி. ஸோ அகைன் கண்ட்ரோல் யூனிட் பார்த்திங்கன்னா மெயின் மெமரிக்கு எக்ஸிக்யூட் பண்ண அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் மிஷன் சைக்கிள். ஓகே சில்ட்ரன்ஸ், ஸோ மிஷன் சைக்கிள் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, இப்போ மெயின் மெமரியில் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம கொடுக்குற டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டெப் 2ல் பார்த்திங்கன்னா, அதாவது ALU மீன்ஸ் arithmetic logic unit. ஸோ arithmetic logic unit மீன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? ஆப்ரேட்டர் மீன்ஸ் ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் இது யூஸ் பண்ணுறது தான் ஆப்ரேட்டர்ஸ் சொன்னேன். ஸோ இப்படி வர மெசேஜை டீகோட் பண்ணுறாங்க. டீகோட் மீன்ஸ் கன்வெர்ட் கோடட் மெசேஜ் இன்டு இன்டெலெக்சுவல் லாங்குவேஜ். ஸோ அப்படி கன்வெர்ட் ஆன அந்த மெசேஜை பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ஸ்டெப் 3ல் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் கமாண்ட். அண்ட் தென் ஸ்டெப் 4ல் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற நியூ மெசேஜை பார்த்திங்கன்னா அகெயின் மெயின் மெமரியில் ஸ்டோர் பண்ணிடுறாங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பிளாக் டயக்ராம் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே சில்ட்ரன்ஸ், ஸோ மெமரினா என்ன, கண்ட்ரோல் யூனிட்னா என்ன, மெமரி ஆர் ஸ்டோரேஜ் யூனிட்னா என்ன அப்படின்ட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். அண்ட் தென் அரித்மெட்டிக் செக்ஷன், லாஜிக் செக்ஷன்ஸ் பற்றியும் பார்க்கலாம். Okay children, thank you.